நான் யாருங்கிறது தேவையில்லை. நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்துல தலையிறத நிறுத்திக்க. மேரியம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்குறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். அவன் தமிழ் செல்வன் ஏற்கனவே இங்கிருந்து போயிருக்க வேண்டியவன். ஆனா போகல. பிடிவாதமா இங்க இருந்துகிட்டு மேரியம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க. வீணா இங்க ஒரு ரத்த கலரை ஏற்படுறதுக்கு நீ காரணமா இருக்காது. இதுக்கு மேலே அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற எந்த முயற்சியும் எடுக்காம உடனடியாக அவன் இந்த இடத்த விட்டு போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு தடவை தான் சொல்வேன், ஒரே தடவை தான் சொல்வேன். உடனடியா இடத்த காலி பண்ண சொல்லு. முடியாது, நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது. என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க போக மாட்டேன். என்றாலும் சரி, கல்லறையில் ஆளை வச்சு அடிச்சதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ புதுசா வேற ஆளுங்களை வச்சு, அது ஒரு முஸ்லிம் வச்சு மிரட்டி பார்க்கறாள் அந்த சிஸ்டர். நாளைக்கு நம்ம பிஷப்பை பார்க்க போறது கூட தடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம பிஷப்பை பார்க்கிறோம். தொட்டப்ப தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? என்கிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் என்கிட்ட வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் ரூமுக்கு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். வேணாம், ஒரு ரூமுக்கு வந்து தானே மிரட்டிட்டு போனா. நானே ஒரு ரூமுக்கு வரேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. நான் வரல. வா. நான் வரமாட்டேன். இரண்டும் மன வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? சொல்லிட்டு இனிமேடு நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பை, பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயே, நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. சரிங்க. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டேன். ஐயா, பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா சொல்ல? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரிதான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை எப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன்.
என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு.
நிற்கிற சொர்க்க வாசலை எட்டி பார்ப்பது எப்போது பொன்னிமகள் போல ஓடிவா பொங்கு கடல் நானே தேடிவா மந்திரத்தை சொன்னவுடன் அந்தரத்தில் நின்று விடும் முன்பக்கம் என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் இன்றல்ல என்றென்று சொல்ல இன்பம்தான் உன் தந்திரம் என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் என்னாச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் வெட்ட வந்தான் யாரு? அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தான் தமிழே ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா இல்ல நான் தண்ணி குடிச்சு ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா இல்ல நாணமா இது நாணமா விரல கடிக்கிறியா ஏன் காலால கோலம் போடுறதானே தமிழ பாத்துக்க இதான் தமிழ் மண்ணோட தன்மை இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு நிறுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க கையால கோலம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளிய போகட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா நீங்க நிறைய குடிச்சுக்குமா இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம் அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்கிறது பண்றது பூரா நீ வா ரூமுக்கு போலாம் இல்ல நான் துணைக்கு இருக்கேன் என்னது நானும் தான் துணைக்கி இருப்பேன் எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு ஏப்பா இந்த ஃபாதர் நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இந்த பாருங்க சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க ரகசியமா இருக்கட்டும் இது ரகசியமா பேய் கத்து கத்தையடா ஓடி போடா அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு ஹெல்ப்பா பல்ப் வைக்க கூட லாய்க்கு இல்லாத பையன் தம்பி என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல ஒண்ணு ஏன் தலை இன்னொன்னு காட்டெருமை தலையா சு ஃபாதர் தலை தமிழ் நீங்க என்ன பண்றீங்க பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்ன நீ? என்னங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன் எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு வாங்க போலாம் வாங்க வாங்க டேய் நீ எங்கடா நீ வர என்ன வர சொன்னீங்க வாங்கன்னு சொன்னா வந்துருவியா போங்கன்னு சொன்னா போடா ம். டேய் வா இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு ஆ. உன் பேர் என்ன என் பேர் திண்டுக்கல் என்ன சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க ஆ. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க பேர் இல்லாத பயல மிஸ்டர் ஃபாலோ பண்ணணுமா அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது